பொதுமக்கள் நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஆணவம், இதனால அந்த 2 பேரையும் போட்டு இப்படி அடிச்சு சாவடிச்சிருக்கீங்க, அந்த ஆணவத்தை உடைக்கிறேன்னு இருக்காரு ஜட்ஜு. பொதுமக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் டிபார்ட்மெண்ட் வரீங்க, அப்ப நீங்க அவங்களை சாவடிக்கலாமா? நான் கேட்கலங்க, ஜட்ஜு கேட்கிறாரு. கொலை செய்யறதுக்கு நீங்க அடிச்சிருக்கீங்க, அது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன்லயும் தெளிவா ப்ரூவ் ஆகிருக்கு. அரிதினும் அரிதான வழக்கு இதுன்னு சொல்றாரு. இது எதுக்காக இதை நான் அழுத்தி சொல்றேன்னா, இந்தந்த குற்றங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் ஒரு சட்டப்பிரிவுகள் சார்ந்த லிஸ்ட் விட்டுருக்கோம். அதை தாண்டி சில முடிவுகளை ஜட்ஜி எடுக்கிறாங்க அப்படின்னா, அது இது போல அரிதினும் அரிதான வழக்குகளா மாறி நிற்கும் போது அவங்க எடுப்பாங்க. அதான் இந்த வழக்கில் அப்பேற்பட்ட தீர்ப்பு. அப்படின்னா அப்புறம் தீர்ப்பு நினைச்சீங்கன்னா, பல பேர் எதிர்பார்த்தது என்ன, சும்மா விடக்கூடாது இவனுங்களை, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அதுன்னு எதிர்பார்த்தீங்களா? மரண தண்டனை. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க, அந்த 9 எருமாடுங்களுக்கும் மரண தண்டனை. அதுவும் இரட்டை மரண தண்டனை. இதுதான் இங்க ஹைலைட்டு. எவ்வளவு கோவத்துல ஜட்ஜி இருந்திருப்பாரு பாருங்க. பென்னிக்ஸ்க்காக ஒரு மரண தண்டனை, ஜெயராஜை கொண்டதுக்காக இன்னொரு மரண தண்டனை. சோ மொத்தம் 2 மரண தண்டனை. இந்த 9 பேர் இருக்கானுங்க பாத்தீங்களா, மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குல்ல. எவனுக்கு என்னென்ன தண்டனைகள், ஏன்னா அதுக்குள்ள சில சப் கிளாஸஸ் இருக்கு. சிறை தண்டனைகள் தனியா வேற வருது. பண்ண ஒரு கிரைமுக்கும் ஒரு செக்ஷன் சார்ந்த தண்டனை அறிவிக்கப்படல. அது மாதிரி பொண்ணுன்னா சொல்லிடுறேன். முதல்ல A1 இன்ஸ்பெக்டர் த ஸ்ரீதரன். இந்த கேஸ்ல A1 இவன் தான். இவனுக்கு இரட்டை மரண தண்டனையா, இது கூடவே 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதுவும் 2 டேர்மா இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 9 பேருக்கும் தனித்தனியா அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. பெனிக்ஸோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் இழப்பீடு தரணும்ட்டு கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்குங்க. ஸோ A1 இவனுக்கு ஹியூஜான பெனால்ட்டி இங்க வகுக்கப்பட்டிருக்கு. இவனை மாதிரியே அடுத்தடுத்து A2, A3, A4 இருக்காங்க பாருங்க லைனா, எல்லாருக்கும் அபராதமும் தனித்தனியா பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல A2 வேற யாரும் இல்ல, இந்த பாலகிருஷ்ணன். இவனுக்கும் இரட்டை மரண தண்டனை, 2 ஆண்டுகள் சிறை. அது இல்லாம இன்னொரு செக்ஷன் சார்ந்து 1 ஆண்டு சிறை. A3 இந்த ரகு கணேஷ் SI, இந்த ஆளுக்கும் இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டுகள் சிறை, 2 டேர்மா. இவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் A4 தலைமை காவலர் முருகன், இவனுக்கும் இரட்டை மரண தண்டனை தான், 7 ஆண்டுகள் சிறை, 1 ஆண்டு சிறை அண்ட் 3 ஆண்டு சிறை. A5 போலீஸ் சாமிதோரா, இந்த ஆளுக்கும் இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை அண்ட் இன்னொரு பக்கம் 1 ஆண்டு சிறை. A6 முத்துராஜா தலைமை காவலர், இந்த ஆளுக்கு இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை. A7 காவலர் செல்வதுரா, மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை. A8 காவலர் தாமஸ் பிரான்சிஸ், இந்த ஆளுக்கு இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை. அண்ட் கடைசியா இந்த கேஸ்ல A9 போலீஸ் வேலுமுத்து, இந்த ஆளுக்கும் இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை, 1 ஆண்டு சிறை. இந்த அளவுக்கு அடுக்கடுக்காக கொடுத்திருக்காங்க.